ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தம்ப்லைனில் பார்த்து அதுவுமே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, நவராத்திரியோட 5ஆம் நாள் என்ன தெய்வத்தை வழிபடணும், என்ன பிரசாதம் வைக்கணும், என்ன பூக்கள் வைக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். இந்த நாளோட முழு பெருமையும் நீங்கள் அறிஞ்சிக்க முடியும். பார்ட் 2 வீடியோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த விஷயங்களை நான் நவராத்திரி ஸ்பெஷலாக போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் தரேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளார போகலாங்களா? 5ஆம் நாள் நாம் வழிபடும் தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை தன் மகனாக ஏற்றுக்கிட்ட கந்த மாதாவை தான் நம்ம வழிபடுறோம். அவங்கள வழிபடுறனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிறத பார்க்கலாங்களா? கந்தம்மா தேவியை வழிபடுவதனால நம்மளுக்கு தைரியமும் நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. எதிர்மறையான தாக்கங்கள் மற்றும் துன்பங்களிலிருந்து பாதுகாப்பை வழங்குகிறார். மேலும் அவர் ஆன்மீக வாழ்க்கையில் நாம் வழி செல்வதற்கு உதவுகிறார். கந்த மாதா தன்னை வணங்குபவர்களுக்கு மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் உள் அமைதியையும் மனத்துல அமைதியையும் வழங்குவதற்கு மிக உதவியாக இருக்கார். தன்னை நம்பி வணங்கும் பக்தர்களுக்கு அருள் புரிவதில் மிக சிறந்தவர்களாக இருக்கிறார் ஸ்கந்த மாதா. ஸ்கந்த மாதா தேவியின் முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்கந்த மாதா பக்தர்களுக்கு ரட்சிப்பு, சக்தி, செழிப்பு மற்றும் பொக்கிஷங்களை வழங்குவதாக நம்பப்படுகிறது. மாதாவை வழிபட நேர்ந்தால் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கூட மாதா ஞான கடலை வழங்கி அருள் புரிவார். ஸ்கந்த மாதா தேவியை பார்த்தால் எப்படி இருக்கும் தெரியுங்களா? சூரியனின் பிரகாசத்தை உடையதாக திகழ்வார். அந்த பிரகாசத்தின் காரணமாக தன் பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்ற வல்லமை கொண்டிருக்கிறார் இந்த ஸ்கந்த மாதா தேவி. ஸ்கந்த மாதா தேவியை வழங்கினோம்னா நம்ம சிறப்பாக இருக்க முடியுங்க. இந்த 5ஆம் நாளின் சிறப்பு தெய்வமான ஸ்கந்த மாதா தேவிக்கு என்ன பூக்கள் வச்சு வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்குமம், தூபக்குச்சிகள், கஞ்சகங்கள், மஞ்சள் பூக்கள் மற்றும் நெய். மஞ்சள் கலர்ல இருக்க பூக்கள் எல்லாமே ஸ்கந்த மாதா தேவிக்கு ரொம்ப இஷ்டமான பூக்கள். மேலும் இந்த நாளில் கந்தம்மா தேவிக்கு பிரசாதமாக நம்ம என்ன வழங்கணும்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழங்கள் சார்ந்து வாழைப்பழங்களால் செய்யப்பட்ட பிரசாதங்கள், நெய் கலந்து அதில் செஞ்சு பிரசாதம் செஞ்சு நம்ம வச்சோம்னா தேவிக்கு ரொம்ப இஷ்டமாக எடுத்து சாப்பிடுவாங்க. நமக்கு நன்மையும் அவங்க நமக்கு வழங்குவாங்க. கந்தம்மா தேவிக்கு 5ஆம் நாள் நம்ம கும்பிட்றோம் இல்லைங்களா? அந்த தேவிக்கு என்ன நிறம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை நிறம். வெள்ளை நிறம் எதுக்கு குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மை, அமைதி மற்றும் அப்பாவித்தனத்தை குறிக்கிறது. இது இந்த நல்ல நாளுக்கு சரியான தேர்வாக அமைகிறது. வெள்ளை அணிவது மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது. அமைதி மற்றும் அமைதியின் ஒளியை உருவாக்குகிறது இந்த வெள்ளை நிறம். அதனால தான் நம்ம 5ஆம் நாளில் வெள்ளை உடை உடுத்தி இந்த தேவியை நம்ம வணங்க வேண்டும். 5ஆம் நாளில் இந்தியா முழுவதும் பக்தர்கள் கார்த்திகேயனின் தாயான தூய்மை, அன்பு மற்றும் வலிமையை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்கந்த மாதா தன்னை பின்பற்றுபவர்களுக்கு செழிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியுடன் ஆசீர்வதிக்கிறார்கள். பக்தர்கள் சிறப்பு வழிபாடுகள் செய்வதும் பிரார்த்தனைகளை
ஓதுவதும் அவளை கௌரவிக்க வாழைப்பழம் சார்ந்த உணவுகளை பிரசாதமாக வைக்கிறார்கள். 5ஆம் நாள் ஸ்கந்தமாதேவி குடும்பத்தில் அமைதி மற்றும் நல்வாழ்வை கொண்டு வர மக்கள் ஸ்கந்தமாதேவியை வாழைப்பழங்களை கொண்டு வழங்க வேண்டும் என்பது ஐதீகம். வாழைப்பழ பிரசாதங்களை வைத்து நம்ம வழிபட்டா நம்ம குடும்பத்தில் நல் அமைதியும் நல்வாழ்க்கும் நமக்கு ஸ்கந்தமாதேவி வழங்குவார் என்பது ஐதீகம். This video is sponsored by BuyNoteShopping.com.